My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த ஆண்டு எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் நமக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் அண்ட் ரேங்க் பொசிஷனில் நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜை பற்றி போடுங்கன்னு சொல்லி வீடியோஸில் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜினுடைய டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அடுத்ததாக எந்த காலேஜை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அதை நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய, கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை தமிழ்நாடு அளவில் தலை சிறந்த கல்லூரிகளில் ஒரு கல்லூரி பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கூட கிடையாதுங்க, இந்திய அளவிலேயே டாப் காலேஜஸ், டாப் ப்ரைவேட் காலேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் பிஎஸ்ஜியும் ஒன்று. ஸோ அப்போ இந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் எந்த மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது அண்ட் எந்த கம்யூனிட்டி ரேங்க்குக்கு, எந்த ஜென்ரல் ரேங்க்கு சீட்டு கிடச்சிது, 7.5 ரிசர்வேஷனுக்கு, 92.5 ரிசர்வேஷனுக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளோ மார்க் அண்ட் ரேங்க் இருந்தால் இந்த வருஷம் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உட்பட இதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிரயோஜனமா இருக்கும். ஸோ பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் இந்த கல்லூரியை பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 1985 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த தனியார் கல்லூரிகளில் பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரியும் ஒன்று. தமிழ்நாட்டில் பிஎஸ்ஜி அண்ட் சிஎம்சி வெள்ளூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலி குட் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்த ரெண்டு காலேஜஸும் வருது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த காலேஜஸில் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 250 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் பிஜி கோர்சஸ் பார்க்குறதாக இருந்தால் இந்த காலேஜில் பிஜி கோர்சஸும் இருக்கு. அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸும் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு இந்த கல்லூரிக்கு வந்து போகக்கூடிய பேஷண்ட்ஸ்னுடைய, அவுட் பேஷண்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3200 பேராக இருக்கிறாங்க. இது ஆவரேஜ் கவுண்ட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1260க்கும் அதிகமான பெட்ஸ் அப்படிங்கிறது இந்த கல்லூரியில் இருக்கு. ஸோ இதில் 92.5 ரிசர்வேஷனில், அதாவது 7.5 ரிசர்வேஷன், 92.5 ரிசர்வேஷன், இது ரிசர்வேஷன் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேட்டகரியில் போன வருஷம் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 150 இடங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓப்பன் கேட்டகரியில் 48 இடங்கள், பிசியில் 38, பிசிஎம்ல 6, எம்பிசியில் 31, எஸ்சி கேட்டகரியில் 22, எஸ்சியில் 4, எஸ்டி கேட்டகரியில் ஒரு சீட்டு, டோட்டலாக 150 சீட்டு 92.5 ரிசர்வேஷனுக்கு வந்துச்சு. இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த கல்லூரி ஒரு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவின் பிற மாநிலங்கள்ல இருந்து கூட பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜுக்கு காம்படிஷனுக்கு வரலாம். அப்போ கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து, ஆந்திரா, தெலுங்கானா, இந்தியா எல்லா மாநிலங்கள்ல இருந்துமே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் அ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். அதனால தான் இந்த காலேஜினுடைய காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கு, மார்க்கும் ஜாஸ்தியாகத்தான் இருக்கு. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல 50 சீட் இருக்கு, என்ஆர்ஐ கோட்டால 38 சீட் இருக்கு, டோட்டலாக 88 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே வரும். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டால போன வருஷம் இந்த காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருந்துச்சுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து 7.5 ரிசர்வேஷன். இப்போ 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகளில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். அந்த வகையில் 12 இடங்கள் இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒதுக்கப்பட்டது. ஓப்பன் கேட்டகரியில் 3, பிசியில் 2, பிசிஎம் 1, எம்பிசி 2, எஸ்சியில் 2 சீட்டு, எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் ஒரு சீட் அப்படிங்கிறது டோட்டலாக 12 சீட். ஒட்டுமொத்தமாக 250 சீட் இந்த காலேஜில் இருந்துச்சு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4,50,000 ரூபாய், இது டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,50,000 ரூபாய், என்ஆர்ஐ கோட்டாக்கு 24,50,000 ரூபாய். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐலேயே எல்லா சீட்டும் ஃபில் ஆகிடும். எல்லா வருஷமும் நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் கேட்கறதுன்னா, சார் பிஎஸ்ஜியில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் வருமா அப்படின்னு. என்ஆர்ஐலேயே சீட்டு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமான ஒரு காரியமா இருக்கும். ஸோ என்ஆர்ஐலேயே எல்லா சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு. போன வருஷத்துல மட்டும் இல்லை, கடந்த பல வருடங்களா என்ஆர்ஐல சீட் ஃபில் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது இந்த கல்லூரியில் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இதில் இந்த ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்டலில் சேர்றதா இருந்தால் ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸுக்கு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ ரெண்டுக்குமே சேர்ந்து இந்த 3 இதுக்குமே லாஸ்ட் இயர் 40,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க ஆஸ் பர் ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி. இந்த வருஷம் ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் இது கூட ஆட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஹாஸ்டலில் ஏசி ரூம்ஸோ, நான் ஏசி ரூம்ஸோ, சிங்கிள் ரூம்ஸோ, அல்லது 4 ஷேரிங்கோ, அல்லது நீங்கள் எந்த மாதிரி டைப் ஆஃப் ரூம்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வரும். இது தவிர மெஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆன் ஆவரேஜ் ஒரு 8 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது வரலாம். 7.5லேருந்து 8.3 வரைக்கும் இந்த கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் போகுது. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அடிஷனல் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒரு 18 lakhs 18.5 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டால முடியும். ஸோ இப்போ இந்த கல்லூரியில்
92.5 ரிசர்வேஷனில் போன வருஷம் எந்த மார்க் அண்ட் ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம எந்த கல்லூரியை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அந்த காலேஜை கவர் பண்ணுறேன். 92.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் அப்படிங்கிற கேட்டகரியை விட்டுருங்க. இது போன வருஷம் எல்லாத்துக்குமே மார்க் ஜாஸ்தி, அதனால ஹை மார்க்ல இருக்கும். இந்த ரேங்க் பாருங்க, ஜெனரல் ரேங்க்ல 2115. இந்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா ரேங்க்ல, தமிழ்நாடு ரேங்க்ல 2115 ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லூரியில் ஓப்பன் கேட்டகரியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி. இப்போ பிசியா இருந்துச்சுன்னா போன வருஷம் 3252வது கம்யூனிட்டி ரேங்க்கு சீட்டு கிடைச்சது, ஜெனரல் ரேங்க் சீட்டு கிடைச்சது. பிசிஎம் 3810, எம்பிசி 4591, இதெல்லாம் ஜெனரல் ரேங்க். சரிங்களா? இப்போ கம்யூனிட்டி ரேங்க் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டகரி ரேங்க்னு சொல்லுவோம். இதுவும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண கம்யூனிட்டி ரேங்க். இந்த வருஷம் பிசி கேட்டகரியில் 1900 அப்படிங்கிற ரேங்க்குள்ள 1950க்குள்ள நீங்க வந்துட்டீங்க, அல்லது 1900க்குள்ள வந்துட்டீங்கன்னா வெரி சேஃப் ஜோன், பிஎஸ்ஜி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 1988க்கு போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சது. பிசிஎம்க்கு 212க்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1121, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 716, எஸ்சிஏ 143வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்டி 44வது கம்யூனிட்டி ரேங்க். இதெல்லாம் தமிழ்நாடுனுடைய ரேங்க். சரிங்களா? அப்போ இந்த வருஷம் இந்த ரேங்க் பொசிஷனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். ஸோ ஷியோராக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம். இதில் வேரியேஷன் வரும். எப்போ சார் வேரியேஷன் வரும்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய பேர் சீட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த கல்லூரிகளில் நிறைய இடங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நம்ம பசங்க, தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளை ஆல் இண்டியா கோட்டா மூலமாக எடுக்கும்போது உங்களுக்கு பிடித்த கல்லூரி, ஒருவேளை உங்களுக்கு எம்எம்சினா எம்எம்சி ஆல் இண்டியா கோட்டாலையும் கிடைக்குது, ஸ்டேட் கோட்டாலையும் கிடைக்குதுன்னா டேக் சீட் இன் ஆல் இண்டியா கோட்டா. இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட். பிகாஸ் உங்ககிட்ட நல்ல மார்க் இருக்கு, உங்களுக்கு பிடித்த கல்லூரி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த சீட் ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சதுன்னா அதில் எடுத்துருங்க. அப்போ ஸ்டேட் கோட்டால நீங்க எடுக்காம விடுறீங்களா, அந்த இடத்துக்கு வேற ஒரு கேண்டிடேட் வருவாங்க. இப்போ இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் தான். ஒரு 10 பேர் ஆல் இண்டியா கோட்டால எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க போன வருஷத்தை விட. இந்த வருஷம் போன வருஷம் 100 பேர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவுண்ட்டுக்கு சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த வருஷம் ஒரு 120 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20 தமிழக மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும். இது நம்மளாலதான் நமக்கு நாமளே செஞ்சுக்கக்கூடிய உதவியா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடித்த கல்லூரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதில் நீங்க சேரலாம். இப்போ இந்த ரேங்க் ஆல் இண்டியா கோட்டால நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு இதை விட குறையும் ரேங்க் அப்படிங்கிறது, இதாகலாம், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மார்க் கம்மியா இருந்தால் கூட நமக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். ஆல் இண்டியா கோட்டால போன வருஷத்தோட கம்மியாக சேர்ந்தாங்கன்னா இந்த ரேங்கை விட கம்மியான ரேங்க்ல தான் சீட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும். அடுத்து 7.5 ரிசர்வேஷன் பார்த்தலாம். 7.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் பிசிக்கு 186வது ஜெனரல் ரேங்க். இங்கேயும் மார்க் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். இது போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க். போன வருஷம் மார்க் ஜாஸ்தி, இந்த வருஷம் மார்க் கம்மி. ஸோ ஜெனரல் ரேங்க் பாருங்க, 186வது. 7.5 ரிசர்வேஷனுக்கு செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் வரும், அதுல 186வது பர்சனுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. பிசிஎம் 312, எம்பிசி 178, அண்ட் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 544, எஸ்சிஏ 330. இது என்ன சார் ஏ அப்படின்னு கேட்டா ரேங்க் லிஸ்ட்ல ரிவிஷன்ஸ் வரும். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதுல ஏதாவது ஒரு சில மாணவர்களுடைய பெயர்கள் விடுபட்டு போயிருந்தா அதெல்லாம் சரி பண்றதுக்காக டைம் கொடுப்பாங்க. நான் வீடியோ போடுவேன் அந்த டைம்ல. அதனாலதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா எந்த அப்டேட் எப்போ வந்தாலும் உடனே நம்ம வீடியோல பதிவு செய்யறோம், நம்ம சேனல்ல பதிவு செய்யறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 1280வது ஜெனரல் ரேங்க்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா வரலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெனரல் மேனேஜ்மெண்ட் 597க்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சது. ரேங்க் 821, தமிழக மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட். அதில் 821வது பொசிஷனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் இந்த ரேங்க்குங்கிறது வேரியேஷன் வரலாம். சரிங்களா? ஆனால் இந்த ரேங்கை விட கம்மியான ரேங்க்ல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மார்க் நீங்கள் பார்க்க வேண்டாம். என்ஆர்ஐ 497க்கு போன வருஷம் கிடைச்சது. 3658வது ஜெனரல் ரேங்க். ஓகேங்களா? அப்போ இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட். என்ஆர்ஐ லாஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல இருந்தால் வரும், பட் இந்த காலேஜில் வரல. செகண்ட் ரவுண்டில் 597 இருந்தது, 593 குறைஞ்சது மார்க், அவ்வளோதான் குறைஞ்சி. 497 என்ஆர்ஐ இருந்துச்சு, 466 கேஎம்சிஹெச்லேருந்து ஒருத்தர் இங்கே சேர்ந்தார். இங்கேயும் அதே மாதிரி தான் கேஎம்சிஹெச்லேருந்து பிஎஸ்சிக்கு ஜாயின் பண்ண ரீஅலாட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாங்க. இந்த வருஷம் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணலாம்.
செகண்ட் ரவுண்டில் அதை விட பெட்டர் இன்ஸ்டியூஷன் ட்ரை பண்ணலாம், தேர்ட் ரவுண்டில் அதை விட பெட்டர் இன்ஸ்டியூஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட்டை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுறாதீங்க, கிடைச்ச கல்லூரியில் சேர்ந்துக்கிறதுங்கிறது நல்லது. யோசிச்சு டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம எந்த கல்லூரியை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கல்லூரியை 1 by 1 நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கான ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.